ஹலோ ஹால் வாங்க இன்றைக்கி நம்ம கோல்ட் கலெக்ஷன்ஸ் பார்ப்போமா. ஸோ இன்றைக்கி வீடியோவில் நான் சில செயின்ஸ் அண்ட் கம்பல் அந்த மாதிரி காட்டலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கேன். என்னோடய கலெக்ஷன்ஸ் என்னோடய வெட்டிங் கலெக்ஷன்னு சொல்லலாம். ஸோ இந்த செயின் பர்டிகுலராக பார்த்திங்கன்னா 23 கிராம், அதாவது 3 சவரனுக்கு 1 கிராம் கம்மியாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா நிறைய பேர்கிட்ட இந்த மாதிரி ஒரு குண்டு குண்டு மணி இருக்கும். ஆனால் இதில் என்ன சேஞ்சஸ் இருக்குன்னா, இது ரொம்ப பளிச்சுன்னு தெரியும். அதாவது இதில் அந்த கட்டிங்காக இருக்கிற அந்த டிஃப்ரென்சஸ் உங்களுக்கு விசிபிளாக தெரியும். நேரில் வீடியோவில் எனக்கு எந்தளவுக்கு தெரியுதுன்னு தெரியல, பட் நேரில் ஒரு ஷைனிங் இது கொடுத்துக்கிட்டே இருக்கும். இது நல்ல வெயிட்டுன்றதுனால ரொம்ப பார்வையாகவும் இருக்கும். நீங்கள் இந்த ஒரு செயின் போட்டாவே நமக்கு அந்த பார்வை ரொம்ப அதிகமாகவே அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். கீழே குட்டி ஹேங்கிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் சென்டர் பார்ட்டிஷனில் மட்டும் நிறைய பெரிய சைஸில் குண்டு கொடுத்துருப்பாங்க. மேலெல்லாம் அப்படியே உங்களுக்கு சின்னதாகும். ஸோ இது உங்களுக்கு 3 சவரனுக்கு 1 கிராம் கம்மியாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம இந்த ஜிமிக்கி பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த ஜிமிக்கி பார்த்திங்கன்னா இது ரொம்ப ட்ரெண்டிங்காக இருந்தது நான் வாங்கும்போது. ஐ திங்க் இப்போ கூட இருக்குது அந்த ட்ரெண்டிங். ஏன்னா இந்த மாதிரி ஒரு லீஃப் டிசைனில் வரும். இதே பெரிய சைஸ்லேயும் வச்சுருப்பாங்க, சின்ன சைஸ்லேயும் வச்சுருப்பாங்க. கீழே ஹேங்கிங் கொடுத்துருப்பாங்க. இருங்க, நான் அப்படியே பேசாமல் ஷேக் பண்ணாவே உங்களுக்கு சவுண்ட் கேட்கும். அண்ட் இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெட் அண்ட் க்ரீன் ஸ்டோன்ஸ் வச்சுருக்கு. மேலே ரெட்டும் கீழே இந்த சைடில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு க்ரீன் கலரில் கொடுத்துருப்பாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம், இந்த லீஃப் அண்ட் இந்த பேட்டர்ன் போடும்போது நல்லா பார்வையாக இருக்கும். உங்களுக்கு இதோட லுக்கே நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் இந்த ஜிமிக்கி இது அரௌண்ட் உங்களுக்கு 1.5 சவரன் அந்த மாதிரி வரும். பட் என்ன விஷயம் அப்படின்னா, உங்களுக்கு லைட் வெயிட் கண்டிப்பாக கிடையாது. இது 1.5 சவரனுக்கு மேலே தான் இது. ஸோ உங்களுக்கு ஹெவி லுக் தான் இருக்கும், லைட் வெயிட் கிடையாது. ஸோ நீங்கள் பார்வையாகவும் இருக்கும், யூஸ் பண்ணும்போது நம்மளால் தாராளமாக நல்லா ஜாலியாக யூஸ் பண்ணிக்க முடியும். பார்த்து பயந்து யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இதில் இருக்காது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ரிங் மாடல் இயரிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப நாளாக ஆசை ஆக்சுவலி இந்த மாதிரி ரிங்கில் வாங்கணுன்னு. ஆக்சுவலி நான் இந்த மாதிரி கம்ப்ளீட் ரிங் ஒன்று வச்சுருந்தேன், கீழே ஹேங்கிங் இல்லாமல். அதுக்கப்புறம் நிறைய யூஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணேன். ஏன்னா எனக்கு ரிங்கில் இருந்த க்ரேஸ் போகவே இல்லை. எனக்கு இந்த மாதிரி ரிங் பேட்டர்னில் வேணும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனால் பட் என்னென்னா முன்னாடி